Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு மூணு பொருளை மட்டும் வச்சுட்டு எப்படி ஒரு நல்ல சாக்லேட் கேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கேக் செய்ய நான் ஒரு 10 ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க. ஓரியோ பிஸ்கெட்டில் செஞ்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் தனியாக இருக்குங்க. நீங்கள் போர்பானில் செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை வேறு எந்த க்ரீம் பிஸ்கெட்டில் செய்கிறதுனாலும் செய்யலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துறேங்க. இது காய்ச்சாத பால் தான். நல்லா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் நமக்கு. இப்போது ஒரு பவுலில் பட்டர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு மேலே ஈவனாக வரும். ஒரு பேனில் ஒரு கிளாத் இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு மேலே வாட்டர் ஊற்றி வார்ம் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சு நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த கேக் மிக்ஸை இதில் வச்சு பேக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த கேக் மிக்ஸ் மேலே ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. நான் இங்கே காட்ட மறந்துட்டேன். இது நீங்கள் சால்ட் இல்லை அப்படின்னா மணலில் கூட வச்சு குக் பண்ணலாம். வாட்டரில் குக் பண்ணால் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும் கேக் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வாட்டரில் பேக் பண்ணியிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க. நல்லா குக் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. இது நல்ல மாய்ஸ்சரோடு இருக்குங்க. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ நல்ல மாய்ஸ்சராக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா வெனிலா ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு